ஸோ ஹலோ மக்களே, டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் இதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் ஏதாவது பகை இருக்கா? ஏன் இன்னும் பதவி இருக்க விடல அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அமைக்க விடுறதுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கவர்னர்னா யாருன்னு பார்க்கணும். கவர்னர்னா மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்டவங்களான்னு கேட்டால் கிடையாது. கவர்னர் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டால் எலெக்ட் பண்ணப்பட்டவங்க தான் கவர்னர். இவங்களோட வேலை என்ன ஃபஸ்ட்டு? ஸோ அதை பார்த்துலாம். கவர்னரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா அதில் லார்ஜஸ்ட் சீட்ஸ் யாருக்கு இருக்கோ, இல்லை தனி கட்சியாவோ இல்லை கூட்டணி கட்சியாவோ யாருக்கு மெஜாரிட்டியான சீட்ஸ் இருக்கோ அவங்கள இன்வைட் பண்ணி தானாக இன்வைட் பண்ணி வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஆட்சி அமைச்சுக்கோங்க இன்விடேஷன் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி அமைச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பதவி ஏற்றுருவாங்க. அதுக்கப்புறம் 15 days or 10 days டைம் பீரியட் கொடுப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட 18 சீட் இருக்குங்கிறத என்கிட்ட ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு 10 to 15 days டைம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சி பண்ணக்கூடாது, இல்லை சீட் பதவி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான லீகலான ஏதாவது ரைட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு வந்து டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எத்தனை சீட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு வந்துட்டு 118 சீட் எடுத்துட்டாங்க. 5 சீட்டு வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியில் வந்துட்டு. ஸோ இன்னும் ஒரு 5 சீட்டு தான் தேவைப்படுது. ஸோ அந்த 5 சீட்டுக்காக தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த 5 சீட் இருந்தால் தான் அவங்களை ஆட்சி அமைக்க விடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. எந்தெந்த ஏரியான்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதே மாதிரி நிறைய சீட் இல்லாமல் கூட ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரூவ் பண்ண ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி சீட்டு கம்மியாக இருக்குது. பட் ஆட்சி அமைக்க விட்டுருக்காங்க. ஸோ ஒரு 15 days or 10 days டைம் பீரியடில் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இது இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்களுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது சில பேர் கான்ஸ்பிரன்சி தியரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஸோ ஆன்லைனில் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க இது வந்துட்டு டிஎம்கேஓ ஏடிஎம்கே, ஸோ பிற கட்சிகள் மற்ற பிற கட்சிகள் மேபி யாருன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், அவங்களுக்குள்ள அலைன்ஸ் வர்றதுக்கு பேச்சுவார்த்தைக்கான டைம் கொடுத்துருக்காங்க போல். இந்த டைம் பீரியடில் அவங்க ஏதாவது பண்ணி ஆட்சி அமைச்சிருவாங்களா, அதுக்காக இவங்க பண்ணுறாங்களாங்கிற ஒரு இது மிக்சர் பேச்சில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் தெளிவாக போகிறதில்ல. ஏன்னா இது வந்து நமக்கு அஃபிஷியலாகவோ எதுவும் கிடைக்கல. ஓகேவா? இந்த மாதிரி பேச்சுக்காக ஒரு டைம் வாங்கி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கேள்வி ஒரு ஓரமாகவே இருக்குது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி தளபதி விஜய் அவர்களுக்கு சீட் அமைக்க முடியல, ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் ஏதாவது பண்ணாங்களா, இல்லை அவருக்கு சார்பாக ஏதாவது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு, அது மோஸ்ட்டாக எந்த அளவுக்கு பெரிய போராட்டமாக சின்ன போராட்டம்னு தெரியல. ஆனால் மோஸ்ட் இடத்துல வந்துட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க சில பேர். எந்தெந்த ஏரியான்னு சொல்கிறேன், சென்னை, மதுரை அந்த 2 ஏரியாலையும் மோஸ்ட்டாக போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜபவன், அப்புறம் லோக் பவன், இந்த மாதிரி ராஜ்பவன், லோக் பவன்னா ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அது வந்துட்டு கவர்னரோட ஒரு அஃபிஷியலான ஒரு பிளேஸ். அந்த எப்படி ஒரு மீட்டிங் ஏதாவது பண்ணாலோ, இல்லை அவங்க வந்துட்டு அடிக்கடி ஒரு வாரம் ஒரு பிளேஸ் தான். இந்த இடத்துக்கு வெளியே வந்துட்டு அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஆன்லைனில் பார்க்க முடியுது சில பேர் போராடுறது. மதுரை, சென்னை எல்லாம் இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோஸ் நான் பார்த்தேன். நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய மக்கள் எல்லாம் கூட்டம் வந்து போராட்டம் பண்ணுறதும், போலீஸ் வந்து கைது செய்கிறாங்கன்னு தெரியல, ஒரு கூப்பிட்டு போய் வண்டியில் கூப்பிட்டு போகிறது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பார்க்க முடியுது இன்றைக்கி மார்னிங்கில் இருந்து. ஸோ இதுதான் மக்கள் சைடு இப்போ நிலவரம். ஏன் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கவர்னர் வந்துட்டு 18 சீட்டோட தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டிவிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கு வந்துட்டு இன்னும் மௌனமாக தான் இருக்காங்க. ஆஃபிஷியலாக அவங்க எதுவுமே சொல்லலை. மேபி அவங்களுக்குள்ளே இன்னும் என்ன குழப்பமாக இருக்கலாம். பட் ஒரு விஷயம் வந்துட்டு லீக் ஆயிருக்கு. அது உண்மையாக போயான்னு எந்த அளவுக்குன்னு தெரியல. என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒரு ட்விஸ்டிங்காக இருக்கும் போது எல்லாருக்கும் இந்த ஒரு பாயிண்ட் கேட்டால் அப்படியே இப்படிலாமா நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வாய்ப்பு இருக்காங்கிற ஒரு அளவுக்கு திங்க் பண்ண வச்சுக்கோங்க. என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ரூமர் கிளம்பிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏடிஎம்கே டிஎம்கே வந்துட்டு கூட்டணி கட்சியாக ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி போயிடும். அப்படி போகிறதுக்கு அதுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய கூட்டணிகள் பிரியாமல் இருக்கணும். ஸோ ஒரு பெரிய கூட்டணி கட்சி தேவை. 2 பண்ணிட்டு இருந்தால் போகுது. இன்னும் நிறைய கூட்டணி கட்சி தேவை இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும்.
ஸோ அப்படி போயிட்டாங்க. ஸோ அப்படி போய் வந்துட்டு அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடச்சிச்சின்னா இங்கே வந்துட்டு ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டி எல்லாமே அவங்க தூக்கிட்டாங்கன்னா பெரிய கட்சி வந்து கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏஸும் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு கட்சி தானே இருக்குது. அப்படிங்கிற போது திரும்ப ரீஎலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அந்த ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா திரும்ப வந்துட்டு நம்ம ஓட்டு போட வேண்டியது இருக்குது. திரும்ப வந்துட்டு ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அது எப்படி நடக்கும்னா டிவிக்கு அவங்கள எம்எல்ஏ எல்லாருமே ஒரே டைமில் ரிசைன் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த கூட்டணி நடக்க வாய்ப்பு இருக்குன்னா இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாது. ஏன்னா இதுவுமே வாய்ப்பு இருக்குமா இல்லைன்னு தெரியல. அப்படி நடந்தால் இது ஒரு ஆப்ஷனாக இந்த சைடு ஓரமாக இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குங்கிறத நான் அப்டேட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் சொன்னதில் புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். கவர்னர்னா யார், டிவிக்கோட நிலைப்பாடு என்ன, மக்களுடைய நிலைப்பாடு என்ன, இதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூச்சு விட முடியாதது கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன். ஸோ அதுக்காக லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.